மொத்தம் நம்ம வந்து 20 டாக்டர்ஸ் கொடுக்குறோம். 20 டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் 10 பேர் வந்து எமர்ஜென்சி விஷயம்னா எங்களால எவ்வளவு பெரிய எமர்ஜென்சியும் இந்த இடத்துல எங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வரோம். பிளஸ் வந்து எங்களுக்கான ஆம்புலன்ஸும் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் டீமும் இருக்கு. அதே மாதிரி மொத்தம் 50 ஸ்டாஃப்ஸ். அதுல பாத்தீங்கன்னா 30 ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ். எல்லாருமே எமர்ஜென்சி பேசிக் BLS சொல்லுவோம், ACLS சொல்லுவோம். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணீங்க. சோ தே நோ ஹவு டு ஹேண்டில் இன் எமர்ஜென்சி. அதனால எமர்ஜென்சில அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் நாங்க 2 தனியா சப்போர்ட் டீம் கொடுக்குறோம். அவங்க வந்து பேஷண்ட் ஷிஃப்ட் பண்றதுக்கு எல்லாத்தையுமே அவங்களும் ஹெல்ப்பா இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம நிர்வாகிகளும் இருப்பாங்க. அதனால வந்து நமக்கு வந்து எந்த அசம்பாவிதம் நடக்காம நம்ம பாத்துக்கணும். இது நடக்க போறது இல்ல, இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். நடக்காது, ரொம்ப சிறப்பா தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒழுக்கமா நடக்குது. நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கோரிக்கை வச்சிருக்கோம். யாருமே வரக்கூடாது. வீட்டில இருந்து குடும்பத்தோட பெரியவர்களோடும் குழந்தைகளோடும் நேரடி ஒளிபரப்பு யூடியூப்லயும் போறோம், உங்க மூலியமா சேனல்லையும் போறோம். அவரவர்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து அமர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா அங்கதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காது. இருந்தாலும் அதுக்கு முன்னேற்பாடாக எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். மைதானத்துக்குள்ள எத்தனை ஆம்புலன்ஸ், வெளியே எத்தனை ஆம்புலன்ஸ், எத்தனை டீம் இருக்கீங்க, எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு ஓட்டுநர்கள் இருக்காங்க? மொத்தம் 15 ஆம்புலன்ஸ் இருக்கு, 20 மருத்துவர்கள் இருக்காங்க. 20 மருத்துவர்கள் இருக்காங்க, 50 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 50 ஸ்டாஃப்ல பாத்தீங்கன்னா 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன் டெக்னீஷியன். அப்படின்னா எல்லாம் அவங்க எமர்ஜென்சியில பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து 30 பேர் இருக்காங்க. நம்ம 6 டென்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு டென்ட்டுக்கு அவங்க மட்டுமே 5 பேர் இருப்பாங்க. பிளஸ் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அது இல்லாம MBBS டாக்டர்ஸும் ஒவ்வொரு டென்ட்லயும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. நம்ம உள்ள 15 ஆம்புலன்ஸ் இல்லாம வெளியும் 4 ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்துறோம். ஏன்னா வெளி கிரௌடு சேரும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒன்னாலும் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நாங்க வந்து மெயினா அதையும் பண்ணிருக்கோம். அது இல்லாம இந்த போர்வே ட்ரேக் அந்தாண்ட அதுல வராங்க பாத்தீங்களா, அங்க 2 ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். ஏதாவது சாலை விபத்து எங்க இதுல வேற ஏதாவது விபத்தா இருந்தா கூட சரி, அவங்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த போர்வே ட்ரேக்ல 2 ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். அது இல்லாம 2 ஆம்புலன்ஸ் ரன்னிங்லேயே இருக்கும். இந்த லாஸ்ட்ல இருந்து சீலாங்கப்பட்டி பைபாஸ்ல இருந்து அம்மாப்பேட்டை பைபாஸ் வரைக்கும் மூவ்மெண்ட்லேயே பண்றதுக்கு அது ஒரு 2 ஆம்புலன்ஸ் தனியா கொடுத்துருக்கோம். அது ஒரு டீம் தனியா இருக்காங்க.